அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தங்களிடம் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவின் தலைவர் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மனு அளித்துள்ளது. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தங்களிடம் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவின் தலைவர் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மனு அளித்துள்ளது. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி என்பதற்கு எதிராக சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வந்தால் மட்டுமே தங்கள் ஆவணங்களில் மாற்ற இயலும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவராக அன்புமணியை ஏற்க மறுத்து வருகின்றார். இது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் வழக்காக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதேபோன்று தேர்தல் ஆணையத்தில் நாடி புகார் மனு அளித்திருந்ததன் அடிப்படையிலே டெல்லியிலே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அன்புமணியை பாமகவினுடைய தலைவராக அங்கீகரிப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாமகவினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் என்ற அடிப்படையில் அன்புமணியினுடைய முகவரிக்கு அன்புமணியினுடைய பெயரை குறிப்பிட்டு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் தேர்தல் ஆணையம் கடந்த முறை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதங்களை அடிப்படையாக வைத்து தேர்தல் ஆணையத்தினுடைய வாதங்கள் அடிப்படையிலே அன்புமணி தலைவர் அல்ல, ராமதாஸ் தான் தலைவர் என்கின்ற ஒரு கருத்தை மருத்துவர் ராமதாஸ் தரப்பினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தான் இன்று இந்த முக்கியமான தீர்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வகையிலான தீர்ப்பாக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடக்கூடிய விதமாக தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையம் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மறு ஆய்வு தாக்கல் செய்து விசாரணைக்கு வந்திருந்தது. தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையிலே அன்புமணி ராமதாஸ் தலைவராக உள்ளார் என்றும் இதை ஏற்க மறுக்கும் தரப்பினர், அதாவது அன்புமணி தான் பாமகவின் தலைவராக இருக்கின்றார், அதை ஏற்க மறுத்தால் ராமதாஸ் தரப்பினர் சிவில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று வர வேண்டும். அவ்வாறு பெற்று வந்தால் ராமதாஸ் தான் தலைவர் என்பதாக சிவில் நீதிமன்றம் கூறினால் மட்டும்தான் எங்களால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும், அதுவரை அன்புமணி தான் பாமகவின் தலைவராக இருப்பார் என்று குறிப்பிட்டு இந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாதம் நடைபெற்ற பொழுது ஏற்க மறுத்து மருத்துவர் ராமதாஸ் தரப்பினுடைய வழக்கறிஞர் தங்களுடைய ஆட்சேபனைகளை உத்தரவிலே பதிவு செய்ய வேண்டும் என்று முறையிட்டார். அந்த அடிப்படையிலே மருத்துவர் ராமதாஸ் தரப்பினுடைய ஆட்சேபனை வாதங்களில் பதிவு செய்யப்பட்டது. என்றாலும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே இப்பொழுது வரை அன்புமணி தான் தலைவராக இருக்கின்றார், அன்புமணி தலைவர் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் மருத்துவர் ராமதாஸ் தரப்பினர் சென்னையிலே சிவில் நீதிமன்றத்தை நாடி சிவில் நீதிமன்றம் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் எங்களால் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.